வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி நம்ம பிரவேஷிகா நியூ சிலபஸ் கைடு சரவணா கைடு தான். அதில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்க போகிறோம். பிரவேஷிகா பாட்டி புஸ்தக் பஹலா பாக் அதில் பார்க்குறோமா. யசோதராக்கா விலாப். விலாப்னா புலம்பல். ஸோ யசோதராவினுடைய புலம்பல் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பினுடைய மீனிங். ஸோ லெமெண்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெமெண்டேஷன்னா புலம்பல் அப்படின்னு அர்த்தம். ஸோ யசோதரா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா புத்தரினுடைய மனைவி, அவங்க தான் யசோதரா. ஸோ கவிதாக்கா சாரன்ஸ் பார்க்குறோம். यशोधरा का विलाप कवि परिचय பார்க்குறோம். यशोधरा का विलाप नामक कविता श्री मैथिली चरण गुप्ता की कविता है. இந்த यशोधरा का विलाप அப்படிங்கிற பெயர் கொண்ட இந்த கவிதை ஸ்ரீ மைதிலி சரண் குப்தா அவரினுடைய கவிதை. आपको राष्ट्र कवि माना जाता है. அவரை நம்ம தேசிய கவி அப்படின்னு அழைக்கிறோம், அப்படின்னு அறியப்படுகிறார். இப்போ நம்ம தமிழில் யாரை சொல்லுவோம் அப்படின்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை நம்ம தேசிய கவி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இவரை அதாவது நம்மளுடைய மைதிலி சரண் குப்தஜி அவரை ராஷ்டிர கவி அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதா பரிச்சயம் பார்க்குறோம். இந்த கவிதையினுடைய பரிச்சயம். மகாத்மா புத்த கா அசலி நாம் சித்தார்த் தா. ஸோ மகாத்மா புத்தரினுடைய ஒரிஜினல் பெயர், அசலினா என்னது, ஒரிஜினல் அந்த பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சித்தார்த்தர். யசோதரா உன்கி பத்னி தி. ஸோ யசோதரா யார் அப்படின்னா கௌதம புத்தரினுடைய மனைவி. சித்தார்த் முக்திக்கு கோஜ்மே சலே. ஸோ அப்போ சித்தார்த்தர் ஒரு இளவரசர், ஓகேங்களா, ஒரு நாட்டுக்கே அரசராக இருந்தார். கபிலவஸ்து அப்படிங்கிற பகுதி ஆண்டுட்டு இருந்தார். அவருடைய மனைவி தான் யசோதரா. இவர் ஒரு முறை சில இன்சிடென்ட் பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னா இவர் இந்த முக்தி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இவர் சர்ச் பண்ணுறாரு. அப்போ சித்தார்த்தர் முக்தி கி கோஜுமே, அந்த முக்தியை அந்த முக்தியினுடைய தேடுதலில் சலே அப்படின்னா போனார், அதை தேடிட்டு போகிறாரு. யசோதரா சே யஹ் பாத் கஹ்தே தோ வஹ் ஜானே ந தேகி. அவர் என்ன நினைக்கிறாரு, யசோதரா கிட்ட இதை சொல்லியிருந்தா, அந்த விஷயத்த நம்ம இதான் விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா ஜானே ந தேகி, அவங்க போக விட மாட்டாங்க, விட்டுருக்க மாட்டாங்க. இஸ்லே வே ராத்துக்கே அந்தேரமே, ஆகையால் இரவு இருளில், அந்த நைட்டு சமயத்தில் இருட்டில் பத்னி யசோதரா அவர் பச்சே ராகுல் கே சோத்தே சமை மகள் சோடுக்கர் சலகையே. அதனால் இவர் என்ன பண்ணார், நள்ளிரவு சமயத்தில், ராத்துக்கே அந்தேரமேனா நல்ல நள்ளிரவு இருட்டில் அவருடைய மனைவி யசோதரா மற்றும் குழந்தை ராகுல் தூங்கும் சமயத்தில், சோத்தே சமயம்னா தூங்குகிற சமயத்தில் அரண்மனையை விட்டு புறப்பட்டு விட்டார். அவர் அரண்மனையை விட்டுட்டு போயிடுறார். இஸ் துக்கே காரன் யசோதரா விலாபதி ஹே. ஸோ இதன் காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏ சப்பாத்தே இஸ் கவிதா மெஹே. ஸோ இந்த அனைத்து விஷயங்களும் இந்த கவிதையில் இருக்கின்றன. கவிதாக்கா சாராஞ்ச். இப்போ கவிதை என்ன அப்படின்னு பார்க்குறோம், இந்த போயம் என்னன்னு பார்க்க போகிறோம். யசோதரா அப்பனி சகி சே கஹ்தி ஹே கி. இப்போ யசோதரா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய தோழிக்கிட்ட சொல்கிறாங்க, சகி மேரே சுவாமி முக்தி கி கோஜ் மே கயே ஹே. என்னுடைய தோழியே, என்னுடைய கணவர் முக்தியின் தேடுதலில் சென்றிருக்கிறார். எஹ் கௌரவ் கி பாத் ஹே. இது ஒரு கௌரவமான விஷயந்தான், நான் இதை தப்பாலாம் சொல்லலை. அவர் தேடி போயிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயந்தான். மகர் பினா கிசி கோ பத்தாயே சோரி சோரி சலே ஹே. ஆனால் எதுவும் சொல்லாமல், எதையுமே என்கிட்ட சொல்லாமல் சோரி சோரி சல்கே ஹே, திருட்டுத்தனமாக இப்படி போயிருக்கிறாரு, இப்படி எனக்கு தெரியாமல் மூடி மறைச்சி போயிருக்கிறாரு, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இஸ்லியே தர்து ஹோத்தா ஹே. தர்து மீன்ஸ் பெயின், அதுதான் ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. வே பகலே கஹ்தே தோ பி மே உன்கோ நஹி ரோக்தி. சாரி, வே முஜுக்கோ கஹ்தே தோ. அவர் என்கிட்ட சொல்லி இருந்தார் அப்படின்னா மே உன்கோ நஹி ரோக்தி, நான் அவரை விட்டுருக்க மாட்டேன், அவரை நான் தடுத்திருக்க மாட்டேன். ரோக்தின்னா தடுக்கிறது, ரோக்குனா தடுக்கிறது. அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா நான் தடுத்திருக்க மாட்டேனே அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. மேரே பதி முஜே பகுத் சாக்தே தே. என்னுடைய கணவர் என்னை மிகவும் விரும்பியிருந்தார், அவருக்கு ரொம்ப என்னை பிடிக்குமே. ஃபிர் பி உன்ஹோனே முஜே டீக் டீக் நஹி பஹச்சானா. ஆனாலும் கூட அவர் என்னை நல்ல விதமாக இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்லை, என்னுடைய கேரக்டர் அவர் புரிஞ்சுக்கவே இல்லை. மே உன்கி இச்சா கோஹி முக்கிய மான்தி தீ. நான் அவருடைய விருப்பத்தை தான், என்னுடைய விருப்பமாக தான் ரொம்ப முக்கியமாக நான் நினச்சிட்டு இருந்தேன். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் என்னுடைய விருப்பமாக இருந்துச்சு. மகர் பட் வே யஹ் ஜான் நஹி பாயே. ஆனால் அவர் இதை அறிந்திருக்கவில்லை. அவருடைய எண்ணம் தான் என்னுடைய எண்ணம்ங்கிறத அவர் தெரிஞ்சுக்கவே இல்லை. ஹம் ஷத்ரிய குலகி ஸ்திரியா ஹே. நம்மளாம் யார், ஷத்ரிய குல பெண்கள். ஷத்ரிய குல பெண்கள்னால் என்ன பண்ணுவோம்,
போருக்கு அஞ்சாதவர்கள் நம்பலாம். போர் தான் நம்மளுடைய குலத்தொழிலே. ஹம் अपने पति को शस्त्रों से सजाकर युद्ध में भेजा करती हैं. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கணவர்கள அவங்கவங்க கணவரை சஸ்திரம் சே சஜாக்கர் அப்படின்னா ஆயுதங்களால் அலங்கரித்து யுத்தத்திற்கு நம்மளாம் அனுப்பிட்டு இருக்கிறோம். क्या मैं उनको मुक्ति की खोज में नहीं भेजती. யுத்தத்துக்கே அனுப்புறேன்னா முக்தியை தேடி செல்கிறேன் என்றால் நான் அனுப்பாமல் இருப்பேனா அப்படின்னு அந்த அம்மா தன்னுடைய அந்த தோழிக்கிட்ட சொல்லி புலம்புறாங்க. மே அபாகினி ஹூம், நான் ஒரு அன்லக்கி பர்சன், நான் ஒரு அபாகியவதி. மேரே பத்தினே முஜே அப்னாயா, முதல்ல என் ஹஸ்பண்ட் என்ன அக்செப்ட் பண்ணிட்டாரு, என்னை ஏற்றுக்கிட்டாரு, என்னை மனைவியாக ஏற்றுக்கிட்டாரு. ஆஜ் உன்ஹோனே ஹி முஜே தியாக தியா, ஆனால் அவரு தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, என்ன விட்டுட்டு போயிட்டார். தியாகுனா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டார். इसलिए शुक सौंदर्य जैसी किसी भी बात को लेकर, ஸோ ஆகையால் ஷுக்குனா என்ன, ஹாப்பி, சௌந்தரியன்னா அழகு, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு மே கர்வ் கரும் தோ, நான் அதை வச்சு பெருமையாக நினச்சேன் அப்படின்னா வியர்த்து ஹி ஹோகா, அது ஒரு அர்த்தமற்றதாக இருக்கும். ஏன்னா அவரே என்னை விட்டு போயிட்டார், நீ அழகாக இருந்தா என்ன, நான் வந்து சந்தோஷமாக இருந்தேன் என்ன, எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. மேரி ஆங்கே அப் ரோத்தி ரத்தி ஹே, என்னுடைய கண்கள் இப்போ அழுதுகிட்டு இருக்கு. மேரா தில் உன்கே லியே தரஸ்தா ரகத்தா ஹே, என்னுடைய மனம் என்ன பண்ணுது, அவருடைய இந்த செயலுக்காக வருந்துட்டுருக்கு. ஏன் அவர் இப்படி பண்ணார், என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு என் மனம் துடிச்சிட்டு இருக்குது. மேரே தில் மே அப் ஏக் ஹி காம்னா ஹே, இப்போ என் மனசில் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. வே முக்தி கி கோஜ் மே ஜாயே, அவரும் முக்தியை தேடி போயிட்டார், ஓகே விட்டுருங்க. ஜிஸ்கி கோஜ் மே வே கயே ஹே, எதன் நோக்கி எந்த தேடுதலில் அவர் போயிருக்கிறாரோ வகு உன்கோ மில் ஜாயே, அது அவருக்கு கிடைக்கட்டும். வே மேரே துக்கு கே பாரே மே சோச்கர் ஸ்வயம் துக்கி ந ஹோவே, அவர் என்னுடைய துக்கத்தை பற்றி யோசித்து கொண்டு தானும் என்ன பண்ண வேண்டாம், துக்கம் அடைய வேண்டாம். மே உன்கி சிக்காயத்தை நஹி கருங்கி, நான் அவரை பற்றி யார்ட்டையும் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. ஷிகாயத்துனா கம்ப்ளைண்ட். வாஸ்தவமே, உண்மையிலே சொல்லப்போனால் அப்பனே இஸ் காரியக்கே காரணம், அவருடைய இந்த காரியத்தினால, அந்த செயல்னால வே அப் பகலே சே அதிக் அச்சே லக்னே லகே ஹே, அவர் அப் பகலே சே, இப்போ வந்து முன்பை விட அதிக் அச்சே, ரொம்பவே நல்லதாக என்னது தோன்ற தொடங்கி இருக்கிறது. நான் இன்னும் அவரை நல்லா தான் நினைக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம், அவர் என்னை புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. மேரே பதி கயே ஹே, என்னுடைய ஹஸ்பண்ட் இப்போ போயிட்டாரு. ஏக் தின் லவுட் பி ஆயங்கே, ஒரு நாள் திரும்பி கண்டிப்பாக வருவார். ஆத்தே சமய வே குச் அபூர்வ और अनुपम चीज़ लाएंगे, ये मेरे रोते प्राण उनको पाएंगे. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்படி திரும்ப வர சமயத்தில் குச் அபூர்வ, ஒரு விசித்திரமான ஏதோ ஒன்றுத்தையோ அல்லது மற்றும் அனுப்பம், ஒரு ஒப்பற்ற ஒரு பொருளை அவர் என்ன பண்ணுவார், கொண்டு வர தான் போகிறாரு. ஏ மேரே ரோத்தே பிரான் உன்கோ பாயங்கே, இவை எல்லாம் என்னுடைய இந்த அழுது கொண்டிருக்கிற இந்த உயிர் என்னது, அதை எல்லாத்தையும் பெறதான் போகிறது. அவரை பார்க்க தான் போகிறேன், நான் சந்தோஷப்பட போகிறேன். திரும்ப அவர் ஒரு நாள் என்னை வந்து மீட் பண்ண தான் போகிறாரு. எக் சப் ஹோகா மகர் முஜ்சே கஹே பினா உன்கே ஜானே கா துக் ஹமேஷா ரகேகா. எக் சப் ஹோகா, இது எல்லாமே நடக்க தான் போகுது. ஆனால் என்கிட்ட அவர் சொல்லாமல் அவர் போனது துக் ஹமேஷா ரகேகா, அது என் மனசில் எப்போதும் அந்த துக்கமாகவே இருந்துகிட்ருக்கும். அவர் என்கிட்ட இவ்வளோ நாள் வாழ்ந்து சொல்லாமல் போயிட்டாருங்கிற பெயின் இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப புலம்பி அவங்களுடைய அந்த சேவகி இருப்பாங்க இல்லையாம்மா, அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஸோ விசேஷத்தா இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ கவிதா படுக்க ஸ்வயம் ஹம் துக்கி ஹோ ஜாத்தேங்க, இதை படித்த உடனே நாமளும் என்ன பண்ணுறோம், தானுமே துக்கம் அடைகிறோம், நம்மளும் துக்கம் அடைகிறோம். பகவான் புத்து பர் ஹல்கா குஷா பி ஆத்தா ஹே, அவர் மேலே ஒரு சின்ன கோபம் கூட நம்மளுக்கு வரும். யஹி கவிக்கு காமியாபி ஹே, இதுதான் அவரினுடைய ஒரு செயலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நோக்கம், அதாவது இப்படி விட்டுட்டு போயிட்டாரே, அந்த அம்மா மேலே கொஞ்சமாவது கருணை கொண்டிருக்கலாம், அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்கம்மா. ஸோ இதில் நான் வந்து இந்த கவிதாக்கா சாரன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது நம்ம நியூவாக ஆரம்பிச்சிருக்கோம், ஏற்கனவே இது ஓல்டு சிலபஸ்லேயுமே இருக்குமா. ஸோ நியூ சிலபஸில் நம்ம சரவணா கைடு ஃபாலோ பண்ணியிருக்கோம். நிறைய அதில் மீனிங் இருக்குது.
ஸோ பெஸ்ட்டாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் சரவணா கைடு. நிறையா பேர் கேட்குறீங்க 1 or 2 எது பெஸ்ட்டுன்னு. இது ஓகே, நல்லாவே இருக்குது. நான் இது ஒன்று தான் இது பண்ணுறேன். நீங்கள் வேணால் இந்த அட்ரஸில் வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஒன்றா கூட அவங்க அனுப்புகிறாங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.